யார் இறந்தாலுமே ரிப் அப்படின்னு சொல்றது ஒரு சாதாரண விஷயமாயிடுச்சு. அதாவது ரெஸ்ட் இன் பீஸ் அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு. நம்ம எத்தன முறை சொன்னாலுமே அவங்க ஆத்மா சாந்தி அடையாது. உண்மையா ஒரு உயிருடைய ஆத்மா இறப்புக்கு அப்புறம் சாந்தி அடையணும் அப்படின்னா, அவங்க வாழும் காலத்தில அவங்களுக்கு நம்ம சமாதானத்த குடுத்துருக்கணும். இறந்ததுக்கப்புறம் நீங்க என்ன சடங்கு பண்ணாலும், சம்பிரதாயம் பண்ணாலும், எவ்வளோ பேருக்கு என்ன தான தர்மம் பண்ணாலுமே, அவங்க உயிரோடு இருக்கும்போது, அவங்க கூட நீங்க சமாதானமா நடந்துக்கல அப்படின்னா, அந்த ஆத்மா வந்து ஒரு சமாதானம் இல்லாத நிலையில தான் இருந்திருக்கு. அதனால அப்போ அந்த ஊசலாட்டம் இருக்கும். அவ்வளோதான். ஆனா அந்த ஆத்மா வந்து நமக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது. நம்ம பண்ண கர்மா இருக்கு பார்த்தீங்களா? நம்ம அவங்கள துன்புறுத்தியிருப்போம்ல, அது நமக்கு வந்து கிடைக்கிற தண்டனைகள் தான். நம்ம இந்த பேய், பிசாசு அப்படின்லாம் தேவையில்லாத பேர்லாம் வச்சுக்கிறாங்க. அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. அதனால எந்த ஒரு ஆத்மா நல்லபடியா சாந்தி அடையணும் அப்படின்னு நீங்க நெனச்சாலும், அவங்க வாழும் காலத்தில அவங்கள நல்லபடியா பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் நம்ம கடமைகள் எல்லாம் கரெக்ட்டா செஞ்சாலே, அந்த உயிர் அமைதி அடைஞ்சிடும்.